ஒய்ஃபுக்கு ஐ ப்ராப்ளம் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. அதனால ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆக காலையிலே எந்திச்சு 2 பேரும் காப்பியை குடிச்சு எந்த ஹாஸ்பிட்டல் போகலான்னு டிஸ்கஷனை போட்டுருக்கோம். காப்பி டம்ளரை கிச்சனில் வைக்கும் போது தான் அந்த ஸ்கூல் பஸ் வந்ததை கவனிச்சேன். பைக்கு அடுத்தபடியா ஆட்டோக்கு அடுத்தபடியா இந்த ஸ்கூல் பஸ் தான் எம்ஜேக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே வெளியே தூக்கிட்டு வந்தோம். பயங்கர எக்ஸைட்டடா பார்த்து என்ஜாய் பண்ணாப்ல. ஆனா ஒரு நாள் இதே ஸ்கூல் பஸ்ஸை பார்த்து அழ போறோம். ஏன் சொல்றேன்னா மோஸ்ட் ஆஃப் த குழந்தைகள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஸ்கூலுக்கு போகும்போது இந்த ஸ்கூல் பஸ்ஸை பார்த்தா அழும்ல. அதை யோசிச்சு தான் நம்மளால அழுவான்னு சொன்னேன். சரி ஓகே, திருநெல்வேலியில இருக்கிற அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கே போய் செக் பண்ணிடுவோம்னு 2 பேருமே பேசி முடிவெடுத்துட்டோம். இந்த பிரச்சனை இன்னைக்கோ நேத்தோ இல்ல, டெலிவரி ஆனதுல இருந்தே இந்த ஐ ப்ராப்ளம் இருக்கு. பிளாக்ஸ் ரொம்ப மாசமா ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். எல்லா மாசமும் ஒன்னு ஹாஸ்பிட்டல் போவோம், இல்லன்னா ஹோம்மேட் ரெமெடி ஏதாச்சும் பண்ணுவோம். அதனால இப்போ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல பாத்துறலாம்னா திருநெல்வேலிக்கு ரூட் மேப்பை போட்டு கிளம்பிட்டோம். மொத்தம் ஒரு 55 கிலோமீட்டர் டிராவல், ஒரு 1.5 மணி நேரத்துல போய் ரீச் ஆயிடலாம். வீட்ல இருந்து ஒரு 10:45 போல ஹாஸ்பிட்டல் நோக்கி கிளம்பிட்டோம். போற வழியில ஏதாச்சும் அப்படியே தின்னுகிட்டே போலாமே. ரோட்டோரமா ஃப்ரெஷ்ஷா போட்டுட்டு இருந்தா அரிசி முறுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போய் ரோட்டோர பழக்கடையில பழங்கள் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க அப்படியே கொஞ்சம் நவா பழத்தை வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸையும் குடிச்சிட்டு மேற்கொண்டு திருநெல்வேலியை நோக்கிய பயணத்தை கண்டினியூ பண்ணோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு 150 வருஷம் பழைய கோயிலை பார்த்தோம். சரி அங்கேயே ஒரு வேண்டுதலை போட்டுடலாமே ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு நல்லா வேண்டி முடிச்சுட்டு கரெக்டா ஒரு 1.25 மணி நேரத்துல திருநெல்வேலி வந்து ரீச் ஆயிட்டோம். எதுவும் பெருசா மோசமா இருக்காதுன்னு நம்புறேன். ஆனா என் உள்ளுணர்வு ஏதோ பெருசா இருக்க போகுதுன்னு சொல்லுது. ரைட் நண்பர்களே, செக்அப் முடிச்சுட்டு அடுத்த காணொலியில என்ன சொன்னாங்கன்னு சொல்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பை நண்பர்களே.